வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 85 காண்போமா? பிருது மகாராஜாவின் மகன் விஜிதாஸ்வன் அந்தர்தானன் என்றும் அழைக்கப்பட்டான். அந்தர்தானனின் மகன் ஹவீர்தானனின் மகன் பர்ஹீசதன், அதாவது பிராச்சீன பர்ஹி. இவர்களுக்கு 10 புதல்வர்கள் பிறந்தனர். இவர்கள் பிராச்சேதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிராச்சீன பர்ஹி என்று அழைக்கப்படும் மன்னருக்கு சதத்ருதி என்னும் சமுத்திரராஜனின் மகளை மணந்து கொள்ளுமாறு பிரம்மதேவனால் ஆணையிடப்பட்டார். பிரம்மதேவனின் ஆணைக்கிணங்க சதத்ருதி மற்றும் பிராச்சீன பர்ஹீஷன் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு அழகான 10 மகன்கள் பிறந்தனர். இவர்கள் தர்ம வழியில் சிறந்து விளங்கினர். இவர்கள் அனைவரும் பிராச்சேதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிராச்சேதர்கள் நற்குணங்கள் நிரம்ப பெற்றவர்களாக விளங்கினர். பிராச்சேதர்கள் திருமணம் முடிந்து வம்சவிருத்தி செய்ய அவர்களுடைய தந்தையால் கட்டளையிடப்பட்டார். ஆனால் அனைவரும் கடலினுள் புகுந்து 10,000 ஆண்டுகள் துறவரங்களையும் தவங்களையும் மேற்கொண்டு பகவானை துதித்தனர். பிராச்சீன பர்ஹியின் புதல்வர்கள் அனைவரும் தவம் செய்வதற்காக கிளம்பும் பொழுது சிவபெருமானை சந்தித்தார்கள். தொண்டு எதுவாயினும் ஒருவன் அவனது ஆன்மீக குருவினால் வழிகாட்டப்பட வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது. மகாராஜா பிராச்சீன பர்ஹியின் 10 புதல்வர்களும் சிவபெருமானின் காட்சியினை பெறும் பாக்கியத்தையும் அவரது திருவாயிலிருந்து தவங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுரைகளையும் பெரும் பேற்றினையும் பெற்றனர். இப்பதின்மருக்கும் சிவபெருமானே ஞானகுருவாக மாறி உபதேசிக்க பதிலுக்கு அவர்களும் அவர் அறிவுரைகளின்படி தியானங்கள் செய்தனர். இதுவே வெற்றியின் இரகசியமாகும். ஒரு குருவின் மூலம் தீட்சை பெற்ற பிறகு ஒருவன் அவரது கட்டளைகளை எந்தவித தயக்கமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும். விதுரர் மைத்ரேயரிடம், எனது அன்பிற்குரிய மகரிஷியே, பிராச்சேதர்கள் வழியில் சிவபெருமானை ஏன் சந்தித்தனர், இது எவ்வாறு நேர்ந்தது என்றும், சிவபெருமான் அவர்களிடம் ஏன் மகிழ்வுற்றார் என்றும், எதனால் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் என்றும் இதனை தயை கூர்ந்து எனக்கு எடுத்துரைப்பீராக என்று கேட்டார். எப்பொழுதெல்லாம் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே ஆன உரையாடல்கள் நடைபெறுகின்றனவோ அவற்றை கேட்பதில் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். இப்பொழுது விதுரருக்கும் மைத்ரேய மகரிஷிக்கும் இடையில் நடைபெறும் உரையாடலையே மகாராஜா பரீட்சித்திற்கு ஸ்ரீ சுகர் எடுத்து கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகவத்கீதையாக அமைந்தது. சிவபெருமானால் அளிக்கப்பட்டது ருத்ர சம்பிரதாயமாகும். பிரம்மதேவனிடமிருந்து வந்த சம்பிரதாயம் பிரம்ம சம்பிரதாயமாகும். தேவர்களின் தலைவரான சிவபெருமான் தன் துணைவர்கள் சூழ தண்ணீரில் நின்று எழுந்து வருவதை காணும் பேற்றினை பிராச்சேதர்கள் பெற்றனர். சிவபெருமானின் உடலின் நிறம் பொன்னிறமாகவும் கண்டம் நீல நிறமாகவும் இருக்க அவர் 3 விழிகளை கொண்டவராக இருந்தார். தன்னுடைய பக்தர்களிடம் மிகவும் கருணை உடையவராக இருந்தார். பல்வேறு இசை கலைஞர்கள் இசை கருவிகளை மீட்டிக்கொண்டு அவர் புகழ் பாடிக்கொண்டு உடன் வந்தனர். சிவபெருமானை கண்டவுடன் பிராச்சேதர்கள் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினர். பிராச்சேதர்கள் மீது மிகவும் மகிழ்வுற்ற சிவபெருமான் அவர்களை நோக்கி பேச ஆரம்பித்தார். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீருத்ர உவாச்ச யூயம் வேதிஷதத்புத்ரா விதிதம் வஸ்ஸிகீர்ஷிதம் அனுக்ரகாய பத்ரம் வ ஏவம் மே தர்சனம் கிருதம். சிவபெருமான் கூறினார், தாங்கள் அனைவரும் எதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நானும் அறிவேன். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். உங்களை காணும் ஆசையிலேயேதான் நான் காட்சி கொடுத்தேன். ஜட இயற்கை மற்றும் உயிர்வாழிகள் அனைத்தையும் ஆட்டுவிக்கும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணனை சரண்புகும் ஒருவன் எனது அன்பிற்கும் பாத்திரமாகின்றான். பகவத்கீதை. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி சமஹாத்மா ஸ்தூலபக. பற்பல பிறப்புகளுக்கும் இறப்புகளுக்கும் பின்னர் ஞானவான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே என்பதை உணர்ந்து சரண் புக விரும்புகிறான். அத்தகைய மகாத்மா கிடைப்பது மிக அரிதாகும். வெகு குறைவான மக்களே இதனை புரிந்து கொள்கின்றனர். நீங்கள் அனைவரும் பகவானின் பக்தர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் அனைவரும் மதிக்கத்தக்கவர்கள். நான் இப்பொழுது கூறப்போவது மிகவும் உயர்வானது, தூய்மையானது, மங்களகரமானது. தனது வாழ்க்கையின் இறுதி லட்சியத்தினை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றவனுக்கு உரிய பிரார்த்தனையாகும் இது.
இதனை நான் எடுத்து கூறும் பொழுது அருள் கூர்ந்து முழு ஈடுபாட்டுடனும் கவனத்துடனும் கேட்க வேண்டும். இவ்வாறு சிவபெருமானால் எடுத்து கூறப்பட்ட இந்த ருத்ர கீதத்தை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 86 காண்போமா? நன்றி, வணக்கம்.